ஷாலினி கண்ணா, எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கம்மா போன? உன்னை காணாம நான் எப்படி துடிச்சு போயிட்டு தெரியுமா? இங்க பார், இது உன் வீடு, இதுதான் உன் வீடு. யாரு சொன்னாலும் இங்கிருந்து நீ போக கூடாது. எதுவா இருந்தாலும் நீ எங்கிட்ட சொல்லு. அம்மா, அம்மா எங்க போயிட்டாங்க? வாங்க சார். நானும் வந்திருக்கேன். மெய்யப்பன் ஷாலினி பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்காக நீங்களே கூட்டிட்டு வரணுமா? ஏன் ஏன் வரக்கூடாது? எனக்கு ஷாலினி வந்து பார்க்கிறதுக்கு உரிமை இல்லையா? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? பேசாம இவ்வளவு கூட்டிட்டு போய் உங்க வீட்லயே வச்சுக்கீங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லையே. அது முடியாது. ஏன்? ஏன்னு இவருக்கு தெரியும். அது உங்க பொண்டாட்டி செஞ்ச தப்பு. ஷாலினி நல்லா வசதியா வாழணுங்கிறதுக்காகத்தானே நான் சாந்தமா வீட்டுல விட்டிருந்தேன். இவள் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது உங்க பொண்டாட்டி செஞ்ச தப்பா இல்லையா? அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தானே பரிகாரம் பண்ணணும். இனிமே யாரு நினைச்சாலும் ஷாலினியை இங்கிருந்து அனுப்ப முடியாது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மிலிட்டரி சார், ஷாலினி இன்னைக்கு இங்க இருக்கிற மாதிரி என்னைக்கும் இங்கதான் இருக்கணும். வரட்டுமா? சார், நீங்க எதுக்காக இவனுக்கு பணிஞ்சு போறீங்கன்னு எனக்கு தெரியல சார். நம்ம குடும்பமே உங்க பார்வைக்காக பயப்படும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இவனுக்கு பயப்படுறீங்க? என்கிட்ட சொல்லக்கூடாத ரகசியம் ஏதாவது இருக்கா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் மெய்யப்பனை பார்த்து பயப்படல. சின்ன வயசுல இருந்து அவன் ஷாலினி தூக்கி வளர்த்ததுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி என் பேத்தியோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும். அதாவது அமலா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஷாலினி நிம்மதியா இருக்கணும், அதை சொல்ல வந்தேன். அதுக்காக எவனோ ஒருத்தன் நம்ம குடும்ப விஷயத்துல தலையிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? மெய்யப்பன் சொன்ன மாதிரி ஜெயந்தி செஞ்சது தப்பு தானே. மகேஷ் வீட்டுல என்ன நடந்திருந்தாலும் ஷாலினியை நம்ம இங்கே கூட்டிட்டு வந்தது தப்பு தான். வந்தாச்சு, நல்லதோ கெட்டதோ நாம தான் அவளை வச்சு காப்பாற்றணும். அப்ப நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஷாலினி மேல இருக்கிற உரிமையில அப்படி நடந்துக்கிட்டான். நமக்கு நம்ம குடும்பத்து நிம்மதி தான் முக்கியம். நான் கிளம்புறேன். என்ன சார் இது, வந்தோன்னு கிளம்புறீங்க? ஷாலினி பார்க்கணும்னு சொன்னான்னு கூப்பிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததேன்னு சந்தோஷப்பட்டே சத்திய சீலா. இப்ப அள்ளி கொடுக்கிற தெய்வம் அரடி தூரத்தில் நிக்குது, அதை அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குணாதான். குணம் இங்கதான் இருக்கீங்களா மேடம்? சாரி, நான் கவனிக்கவே இல்ல. பணம் கேட்டா ஓடி ஒளியறியா? என்ன மேடம், நான் ஏன் மேடம் உங்களை பார்த்து ஓடி ஒளியணும்? நீங்க கொடுத்ததுல எனக்கு கிடைச்சது ஜஸ்ட் ஒரு குவார்டர் தான். இது கால் பங்கு பணம் தான். நான் வேணா அதை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன் மேடம். ஆனா குணா கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க போன நிச்சயமா நான் திரும்பி வர மாட்டேன் மேடம். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு மேடம், ஒரு தங்கச்சி வேற இருக்கு. நான் எந்த தப்புமே செய்யல மேடம். பார்த்து பார்த்து எல்லா பிளானையும் கரெக்டா தான் போட்டேன். ஆனா எங்கேயோ சொதுப்பிடுச்சு மேடம். நான் வேணா உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். இதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆளு வச்சு செய்யக்கூடாது, நாமளே இறங்கி செஞ்சிடணும். பணம் எப்ப வரும்? நான் எவ்வளவோ ஐடியா கொடுத்துருக்கேன் மேடம், அதுக்கெல்லாம் இது வரைக்கும் கணக்கு பார்த்துக்கிறேனா? அது மாதிரி தேவைப்படும் போதெல்லாம் ஐடியாவா கொடுக்குறேன். பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சிட்டே வந்துருங்க. அப்போ
உனக்கு கடன் தீரணும், என் பிரச்சனை தீராதுங்கிறியா? ஐயோ இல்ல மேடம், நான் அந்த அர்த்தத்தை சொல்ல மேடம். நீங்க நினைச்சா தீர்க்க முடியாத பிரச்சனையா? என்ன ஒண்ணு, நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும், அவ்வளவுதான். மேடம், நாம இது வரைக்கும் இல்லீகலாவே யோசிச்சிருக்கிறோம். லீகலா யோசிச்சா என்ன? ஆமால, நேர் வழியில யோசிக்காமலே விட்டுட்டோமோ? சான்ஸ் வந்தது, அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி மிஸ் பண்ணிட்டான். ரூட் கட்டிடுச்சு மேடம்.